ஷாமி அவங்களோட போக்கோ ஃபோனை கடந்த வருடம் ஆகஸ்ட் 29 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட அடுத்த ஜென்ரேஷன் ஃபோனான போக்கோ F2 லான்ச் ஆகும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் இந்த ஃபோன் Redmi K20 PROங்கிற பேரில் லான்ச் ஆகும்னு இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இது எதை வச்சு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி OnePlus 7 Pro லான்ச் ஆனதுலேருந்து ஷாமி இந்த வீடியோ ஆடை எல்லா இடத்துலையும் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதிலிருந்து இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கங்க்ராச்சுலேஷன் OnePlusன்னு வாழ்த்துறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லான்ச் பண்ணியிருக்கிற புதிய ஃப்ளாக்ஷிப் ஃபோன் பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் ஃப்ளாக்ஷிப் கில்லர் 2.0 கம்மிங் சூன்னு போட்டு முடிக்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி போக்கோ ஃபோனை தான் இவங்க ஃப்ளாக்ஷிப் கில்லர் 1ன்னு சொல்லிக்கிட்டு இதை ஃப்ளாக்ஷிப் கில்லர் 2.1 லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் இவங்க இதில் K20 இந்த மூணையை மட்டும் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. இது இந்த ஃபோன் Redmi K20ங்கிற பேரில் தான் லான்ச் ஆகுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் அந்த கேல 855 போட்டிருக்காங்க. இது இந்த ஃபோன் குவால்காமோட Snapdragon 855 ப்ராசஸரில் தான் வருங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோரும் இப்போ லீக் ஆகிருக்கு. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,58,754. இது ஏற்கனவே இருக்கிற டாப் ஸ்கோரர்ஸான OnePlus 7 Pro விடையும் ஷாமியோட Mi 9 விடையும் ரொம்ப அதிகம். ஸோ இதை யாராலையுமே நம்ப முடியலை. ஷாமி ஏதாவது ஃப்ராட் பண்ணி இந்த மாதிரி ஹையஸ்ட் ஸ்கோரை கொண்டு வந்தாங்களான்னு தெரியலை. இன்னும் இந்த டிவைஸை பற்றி நிறைய தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் கேமரா சென்சார், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், AMOLED டிஸ்பிளே, பாப்அப் கேமரா, இதெல்லாம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவும் பண்ணுறேன். ஸோ நம்ம ரெட்மியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்போ ரெட்மியை பற்றி இன்னொரு நியூஸும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மி மே 20 இன்னொரு ஃபோனை லான்ச் பண்ண போகிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 7S. இது வேறு ஒன்றும் இல்லை, ஷாமி சைனாவில் லான்ச் பண்ணியிருந்த Redmi Note 7ல் ஒரு 48 மெகாபிக்சல் கேமரா சென்சார் இருந்துச்சு. ஆனால் இந்தியாவில் அந்த 48 மெகாபிக்சல் கேமரா சென்சாரை எடுத்துகிட்டு ஒரு 12 மெகாபிக்சல் சென்சார் வச்சு கொடுத்தாங்க. ஸோ அந்த 48 மெகாபிக்சல் கேமரா சென்சார் இருக்கிற ஃபோன் தான் இந்தியாவில் Redmi Note 7Sங்கிற பேரில் லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த டிவைஸை பற்றி நான் தனி வீடியோ கூட ஒன்று பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல்.